வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் ஃபாலோவர்ஸ் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குட் மார்னிங் சார். வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் மணிகண்டன், கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். சொல்லுங்க சார். மணிகண்டன் சார். சார், இப்போ நாளைக்கு கோயிலுக்கு வரோம். கூட்டம் எப்படி ஃபுல்லா இருக்குங்களா சார்? நாளைக்கு வரோம். பகல்ல ஓரளவுக்கு கூட்டம் இருக்குதான் சார் செய்யும். சாரி, காலையில ஓரளவுக்கு கூட்டம் இருக்குதான் செய்யும். சரிங்க சார். ஒரு 2 மணிக்கு மேலே ஃப்ரீயா தான் இருக்கும் கோயில். மதியம் 2 மணிக்கு. சரி சார். சார், ஹோட்டல் புக்கிங்லாம் எப்படி சார்? ஃபுல்லா இருக்குமா சார்? இல்லைங்க, தேவஸ்தான ரூம்ஸ் வந்து கிடைக்காது. பக்கத்துல ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும் சார். ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ டேரக்டாவே வந்து புக் பண்ணிக்கலாம். டேரக்டாவே தாராளமா புக் பண்ணிக்கலாம். சரிங்க சார். சரிங்க சார். சார், பூஜை இந்த மடிப்பிச்சை எடுக்கிறதெல்லாம் எப்படி சார்? அது எடுத்துட்டு நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு முன்னாடி எடுத்துட்டு போய் சண்முக விலாசம் முன்னாடி போய் மடியேந்து நெல்லுங்க. சரிங்களா? சரிங்க சார். மடிப்பிச்சை எடுங்க. மடிப்பிச்சை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ சாமி தரிசனம் பண்ணணும். சரிங்களா? ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். நாமக்கல்ல இருந்து வேல்முருகன். சொல்லுங்க சார். என்ன தகவல் வேணும் சார்? சார், இது அபிஷேக தரிசன டிக்கெட் 500, 250, 2500 இருக்குல்லைங்க சார்? 2000 சொல்லுங்க சார். அது எத்தனை வயசு குழந்தைங்க சார் டிக்கெட் எடுக்கணும்? குழந்தைங்களுக்கு எடுக்கிற மாதிரிங்க. ஆமா, 10 வயசுக்கு மேல உள்ளவங்களும் யாருனாலும் டிக்கெட் எடுக்க தான் செய்யணும். 10 வயசு கீழே இருந்தா எடுக்க தேவை இல்லைங்களா? சரிங்க சார். சாமி பாக்குறது எந்த லைனுங்க சார் விடுவாங்க? தனியா விடுவாங்க இல்ல 100 ரூபாய்? இல்ல சார், அபிஷேக தரிசனத்துக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா டேரக்டா உள்ள போயிடலாம். குட் மார்னிங் சார். இது யூடியூப்ல உங்களோட இது பார்த்திருக்கேன், வீடியோ பார்த்திருக்கேன். எங்களுக்கு வந்து ரூம் புக்கிங்க்கு அசிஸ்டன்ஸ் வேணும் சார். அது குகன் லாட்ஜ் இருக்கு. நாங்க வந்து ஹைதராபாத்ல இருக்கோம். நாங்க மே 26 ராத்திரி 10 o'clock நாங்க வந்து டியூட்டிகான் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும் சார். ஸோ அங்க ஹோட்டலுக்கு வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு 11 ஆயிடும் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு ரூம் எப்படி புக் பண்றதுன்னு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்னிங் 7 o'clock தான் வந்து செக் இன் பண்ண முடியும். நீங்க என்ன டைம் வந்தாலும் சரி. அதான் சார், மார்னிங் நான் ரூம் அந்த டேக்கு பே பண்ணிட்டு நைட் வர முடியாதா? இல்ல, வர முடியாது மேடம். கஷ்டம் தான் அது. ஓகே. ஏன்னா வந்து மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்து உங்களுக்கு செக் அவுட் ஆகணும் நீங்க. ஓகே. ஆமா, பிஃபோர் 14 days தான் வந்து நீ அதே மாதிரி செக் இன் புக் பண்ண முடியும் நீங்க ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து. 14 daysல பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 12 o'clock வந்து சைட் ஓபன் ஆகும். 12 to again ஏர்லி மார்னிங் 1:30 AM குள்ள வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிரும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 PM வரைக்கும் இருக்கும். சைட் ஓபன்ல தான் இருக்கும். பட் ஆனா 1:30 AM குள்ள வந்து புக் ஆயிரும். ஓகே சார். சார், தர்ஷனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? மே 26னா நல்ல கூட்டமா தான் மேடம் இருக்கும். ஏன்னா சம்மர் வெக்கேஷன்ல. ஆமா, உங்களுக்கு ஈவினிங் மேல தான் ஃப்ரீயா இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் 4 o'clock மேல தான் ஃப்ரீயா இருக்கும். ஓகே. காலைல 4 மணிக்கு அப்படி போனா கூட கூட்டமா தான் இருக்கும். ஆமா, உங்களுக்கு கண்டிப்பா கூட்டமா தான் இருக்கும். ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட்டமா தான் இருக்கும் உங்களுக்கு. குட் மார்னிங். வணக்கம். சொல்லுங்க சார். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் சார். சொல்லுங்க மேடம். அது கோயில் கிட்ட இது இல்லன்னா வேற எதனா ஹோட்டல்ஸ் இருக்குமா சார்? ஆக்சுவலி எங்க மம்மி வந்து 70 years சார். சோ நடந்து போற டிஸ்டன்ஸ்ல நான் வந்து 2 ஆன்லைன்ல பாத்திருக்கேன். ஒன்னு வந்து சித்ரா டெம்பிள் வியூன்னு ஒன்னு பார்த்தேன், ஒன்னு ஆலயம்னு பாத்திருக்கேன் சார். சோ இது ரெண்டுல எது கிட்டையா இருக்கும்னு தெரியும்? ரெண்டுமே கிட்டதான் மேடம். ஆலயமும் பக்கம் தான். சித்ரா வந்து கவர்மெண்ட் இது கிடையாது, இது பிரைவேட் ஹோட்டலு. ஆலயம் வந்து கவர்மெண்டோடது. ஓகே. எது நல்லா இருக்கும் சார்? ரெண்டுமே நல்லா தான் மேடம் இருக்கும். ஓகே. ஆலயம் கிட்ட ஆகுமா சார் கொஞ்சம்? ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் வரும். சித்ரா ஹோட்டல் வந்து ஹோட்டல் கோயிலோட ஆர்ச்சுக்கு வெளியே இருக்கும். கோயில் வளாகத்து பக்கத்துலேயே தான். இது கோவில் வளாகத்துக்குள்ள தான். டிஸ்டன்ஸ் எல்லாம் மொத்தம் ஒரே டிஸ்டன்ஸ் தான். சார், இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். என்ன தகவல் வேணும் சார்? சார், இப்ப இன்னைக்கு நைட்டுக்கு வந்து மே 2க்கு வந்து ரூம் ஓபன் பண்றாங்கன்னு நினைக்கிறேங்க சார். ஆமா சார். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 6 மெம்பர்ஸ் வராங்க சார். அதுக்கு ஒரு ரூம் பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்குங்களா? 3 கிட்ஸுக்கு 3 பெரியவங்க சார். கிட்ஸுக்கு என்ன ஏஜ் ஆகுது சார்? எல்லாம் 12 வயசு. ஒரு சின்ன பொண்ணுக்கு மட்டும் 5 வயசுங்க சார். பெரியவங்க பசங்க 2 பேரும் 12 வயசுங்க சார். 2 வயசுலாம் தனித்தனி ரூம் தான் சார் கணக்கு. மொத்தம் அதான் அது போய் சொல்லுங்க. ஒரு ரூம்ல தனித்தனியா பண்ணி ஒரே ஐடியில பண்ணலாமாங்க சார்? ஒரே ஐடியில பண்ணலாம். ஆனா ஒரே டைம்ல பண்ண முடியாது. ஒரு ரூம் புக் பண்ணிட்டு வெளியே வந்து லாக் அவுட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி இன்னொரு ரூம் புக் பண்ண முடியும் நீங்க. ஓகே சார். அடுத்தடுத்து வெளியே வந்துட்டு தான் மட்டும் உள்ள போனீங்க? ஆமா சார். அதாவது கிட்டுக்குன்னா 10 வயசு கீழே உள்ளவங்கலாம் சேர்ந்துக்கலாம். ஒரே ரூம்ல நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி 12 வயசுக்கு முன்னாலே தனியா தான் 2 பேர் தான் கணக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ்லாம் அலோட் கிடையாது.
குட் மார்னிங் மேடம். ஹலோ, குட் மார்னிங் மேடம், வணக்கம், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். நான் ஒசூர்ல இருந்து ஹேமலதா பேசுறேங்க சார். சொல்லுங்க மேடம். சார், சீனியர் சிட்டிசன் வந்து காலையில எத்தனை மணிக்கு தரிசனம் பண்ணலாங்க சார் சாமி? என்ன புரியல, நீங்க கேக்குறது என்ன மேடம்? காலையிலங்க சார், சீனியர் சிட்டிசன் எத்தனை மணிக்கு வந்தா சாமி தரிசனம் பண்ணலாங்க சார்? 7 o'clock மேடம். ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ற கவுண்டர். மார்னிங் 7 AM ஓபன் பண்ணுவாங்க, ஈவினிங் 6 PM க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓ, அது வரைக்கும் தரிசனம் பண்ணலாம். அவங்களோட ஒரு ஆள் போலாங்களாங்க சார்? 60 to 70 போக முடியாது. 60 to 70 போக முடியாது, சரிங்களா? above 70 கூட ஒருத்தர் போக முடியும். ஆஹா, சரி, ஓகேங்க சார். ரெண்டு பேருமே 70 இயர்ஸ்க்கு மேலதாங்க சார், அப்ப கூட போலாங்களா? ஆமா, தாராளமா போலாம் மேடம். மீண்டும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கோட்டை சுந்தர்.